மீம் டிவியின் சர்வதேச செய்தி தொகுப்பிற்கு உங்களை வரவேற்கிறோம். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். துபாய் விமான கண்காட்சியில் விழுந்து நொறுங்கிய இந்தியாவின் தேஜஸ் விமானம். விமானி பரிதாபமாக உயிரிழப்பு. மம்தானிக்கு ட்ரம்ப் புகழாரம். மிரட்டல்களில் இருந்து இறங்கி வந்து ஒத்துழைப்பு தருகிறார் ட்ரம்ப். லெபனானின் இறையாண்மையை பாதுகாக்கும் கடமை அனைத்து குடிமக்களுக்கும் இருக்கிறது. சுதந்திர தின செய்தியில் ஹிஸ்புல்லா அழைப்பு. நெதன்யாகுவுடன் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட இஸ்ரேலிய அமைச்சர். இஸ்ரேல் அரசியலில் பரபரப்பு. சர்வதேச அணுசக்தி ஆணையத்தின் தீர்மானத்திற்கு எதிராக எதிர் நடவடிக்கைகளை எடுக்க உள்ளதாக ஈரான் அதிரடி. சவுதி அரேபியாவில் கோலாகலமாக நடைபெற்ற சர்வதேச இஸ்லாமிய ஒற்றுமை விளையாட்டுப் போட்டிகள். 57 நாடுகளில் இருந்து 3000க்கும் அதிகமான வீரர்கள் பங்கேற்பு. இனி விரிவான செய்திகளை பார்ப்போம். துபாய் விமான கண்காட்சியில் நடைபெற்ற விபத்து பார்வையாளர்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. துபாய் விமான கண்காட்சியில் இந்திய விமானப்படையின் தேஜஸ் போர் விமானம் விழுந்து விபத்திற்குள்ளானதில் விமானி உயிரிழந்தார். இந்த சம்பவத்தை இந்திய விமானப்படை உறுதி செய்தது. விபத்திற்கான காரணம் இன்னும் தெரியவில்லை என்றும் அதற்கான விசாரணை நடைபெறும் என்றும் இந்திய விமானப்படை அறிவித்துள்ளது. ஒற்றை இருக்கை கொண்ட இந்த விமானம் திடீரென கீழே விழுந்து நொறுங்கியது. சமூக வலைதளங்களில் பரவிய வீடியோவில் விமானம் விழுந்த இடம் தீப்பிழம்பாக காட்சியளித்ததை காண முடிந்தது. உள்ளூர் நேரம் மதியம் 2:10 மணி அளவில் மக்தும் சர்வதேச விமான நிலையம் அருகே இந்த விபத்து நடந்தது. விபத்து நடைபெற்ற இடம் முழுவதும் புகை மண்டலமாக காட்சியளித்தது. கண்காட்சியில் நடைபெற்ற இந்த நேரடி விபத்தை கண்ட பார்வையாளர்கள் அதிர்ச்சியில் ஆழ்த்தப்பட்டனர். கடந்த 2 ஆண்டுகளில் இது தேஜஸ் விமானத்திற்கு நேரும் 2வது விபத்தாகும். 2001ஆம் ஆண்டு மார்ச் மாதம் நடைபெற்ற இந்த விபத்தில் விமானி உயிர் தப்பினார். விமானத்தின் 23 ஆண்டுகால வரலாற்றில் முதல் விபத்தாக அது குறிப்பிடப்பட்டது. இச்சம்பவம் இந்தியாவின் உள்நாட்டு விமான தயாரிப்பின் முக்கிய அங்கமான தேஜஸ் குறித்து புதிய கவலைகளை எழுப்பியுள்ளது. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் மற்றும் நியூயார்க் நகர மேயராக தேர்வு செய்யப்பட்டுள்ள மம்தானி இடையிலான சந்திப்பு அரசியல் வட்டாரங்களில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் நியூயார்க் நகர மேயராக தேர்வு செய்யப்பட்டுள்ள ஜஹ்ரான் மம்தானியை வெள்ளை மாளிகையில் சந்தித்தார். இந்த மாதம் நியூயார்க் மேயர் தேர்தலில் மிக பெரும் வெற்றியை பெற்ற மம்தானியுடன் அதிபர் முதன்முறையாக சந்திப்பை மேற்கொண்டார். அரசியல் வேறுபாடுகள் மற்றும் கடுமையான விமர்சனங்கள் கொண்ட இந்த இருவர் இடையிலான சந்திப்பு மிக பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. மம்தானியின் தேர்தல் பிரச்சாரத்தை ட்ரம்ப் வெகுவாக பாராட்டினார். வாழ்க்கை செலவு மற்றும் பொது பாதுகாப்பு போன்ற நகரத்தின் முக்கிய சிக்கல்களை பற்றி பேச வேண்டும் என்ற நோக்கில் இந்த சந்திப்பை மம்தானி கேட்டிருந்தார். அவர் இந்த கலந்துரையாடலை நியூயார்க் நகரை குறித்த அக்கறையின் அடிப்படையில் நடைபெற்ற பயனுள்ள சந்திப்பு என குறிப்பிட்டார். முன்பு மம்தானியை கம்யூனிஸ்ட் என அழைத்து நியூயார்க் நகருக்கு வழங்கப்படும் நிதியை நிறுத்துவேன் என மிரட்டியும் வந்த ட்ரம்ப் இப்போது தனது நிலைப்பாட்டை மாற்றியுள்ளார். அவர் நன்றாக செயல்பட்டால் நான் மகிழ்ச்சி அடைவேன் என்றும் நிதியை நிறுத்துவதற்கான திட்டம் இனி இல்லை என்றும் தெரிவித்துள்ளார். குடியரசுக் கட்சி உறுப்பினர் எலிஸ் ஸ்டெஃபானிக் மம்தானியை ஜிகாதி வேட்பாளர் என்று கூறியதை தான் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றும் ட்ரம்ப் கூறினார். நியூயார்க் மீண்டும் சிறப்பாக வேண்டும் என்று விரும்பும் விவேகமான ஒருவரை நான் சந்தித்தேன் என்றும் அவர் புகழாரம் சூட்டினார். இஸ்ரேலின் அத்துமீறல்கள் மற்றும் அமெரிக்காவின் தடைகளுக்கு எதிராக லெபனானின் சுதந்திர தின அறிக்கையில் ஹிஸ்புல்லா குறிப்பிட்டுள்ளது. லெபனானின் 82வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு வெளியிட்ட அறிக்கையில் இஸ்ரேலின் தொடர்ச்சியான தாக்குதல்களும் அமெரிக்காவின் முற்றுகையும் காரணமாக நாடு மிக முக்கியமான கட்டத்தில் இருப்பதாக ஹிஸ்புல்லா எச்சரித்துள்ளது. லெபனானின் இறையாண்மையை பாதுகாப்பது அனைத்து குடிமக்களுக்கும் பகிர்ந்து கொள்ள வேண்டிய பொறுப்பாகும் என்றும் அதற்கான தேசிய ஒற்றுமையும் ஆக்கிரமிப்பிற்கு எதிரான எதிர்ப்பு தன்மையும் அவசியம் எனவும் அது தெரிவித்தது. அறிக்கையில் அனைத்து அரசியல் பிரிவுகளிலும் ஒற்றுமையை வலுப்படுத்துவது தாக்குதல்களை எதிர்கொள்ளும் அடிப்படை தூணாகும் என்று வலியுறுத்தப்பட்டது. வெளிநாட்டு தலையீடுகளையும் கட்டுப்பாடுகளையும் எந்த வடிவிலும் ஏற்க முடியாது என்றும் தேசிய நலன்களுக்கு எதிராக உருவாக்கப்படும் திட்டங்களை எதிர்ப்பதே உண்மையான சுதந்திரம் என்றும் ஹிஸ்புல்லா கூறியது. ஐநா பாதுகாப்பு கவுன்சில் தீர்மானம் 1701 நிறைவேற்றப்படுவதை உறுதி செய்ய வேண்டும் என்று அது கோரியது. குறிப்பாக பொதுமக்கள், பள்ளிகள் மற்றும் அடிப்படை கட்டமைப்புகளுக்கு எதிரான இஸ்ரேலின் தாக்குதல்களை நிறுத்துவதற்கான சமாதான உடன்படிக்கைக்கு உத்தரவாதம் கொடுத்த நாடுகள் அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்றும் தெற்கு லெபனானில் இருந்து ஆக்கிரமிப்பு படைகளை வெளியேற்ற வேண்டும் என்றும் தெரிவித்தது. 2006இல் லெபனான் மற்றும் இஸ்ரேல் இடையே சமாதானத்தை ஏற்படுத்திய தீர்மானமே ஐக்கிய நாடுகள் சபையின் தீர்மானம் 1701 ஆகும். லெபனானின் நிலத்தையும் இயற்கை வளங்களையும் பாதுகாக்கும் உரிமையை ஹிஸ்புல்லா மீண்டும் உறுதிப்படுத்தியது. தெற்கு லெபனானில் மறுசீரமைப்பை விரைவுபடுத்த வேண்டும் என்றும் சுதந்திரத்திற்காக செய்யப்பட்ட தியாகங்கள் வீணாகிவிடக் கூடாது என்றும் ஹிஸ்புல்லா வலியுறுத்தியது. அமைச்சரவை குழுவை அமைப்பதற்கான ஆலோசனை கூட்டத்தில் இஸ்ரேல் தலைவர்களிடையே கடும் வாக்குவாதம் நிகழ்ந்துள்ளது. இஸ்ரேலின் பாதுகாப்பு மற்றும் அரசியல் அமைச்சரவை கூட்டத்தில் கடுமையான மோதல் ஏற்பட்டது. காசா போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் 2ஆம் கட்டத்தை கவனிப்பதற்காக ஒரு அமைச்சரவை குழுவை பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு முன்மொழிந்தது பிரச்சினைக்கு காரணமாக கூறப்படுகிறது. இந்த குழுவில் உளவுத்துறை அமைச்சர் எலி ஹோகனுக்கு இடமில்லாததால் அவர் கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்தார். குழுவில் தனக்கு இடமில்லாததை அறிந்த கோகன் கடும் கோபமடைந்தார். அவர் தொடர்ந்து நெதன்யாகுவின் பேச்சை இடைமறித்து தன்னை குழுவில் சேர்க்க வேண்டும் என்று வலியுறுத்தியதாக சேனல் 12 செய்தி வெளியிட்டுள்ளது. ஒரு கட்டத்தில் விவாதம் தீவிரமடைந்து இந்த முடிவுக்கு எதிராக வாக்களிப்பதாக கோகன் மிரட்டினார். இறுதியாக இந்த முடிவு அமைச்சரவை அதிகாரத்தை குறைப்பதாக கூறி இந்த முடிவுக்கு அதிகாரப்பூர்வமாக தனது எதிர்ப்பை பதிவு செய்தார். அவரது எதிர்ப்புகள் இருந்த போதிலும் குழுவை அமைக்கும் முடிவு அங்கீகரிக்கப்பட்டது. அந்த குழுவில் நெதன்யாகு
நெதன்யாகு, போர்த்துறை அமைச்சர் யோகாலன், நீதித்துறை அமைச்சர் யாரிவ் லெவின், வெளிவிவகார அமைச்சர் கிடியோன், தீவிர சியோனிச சிந்தனை கொண்ட அமைச்சர்கள் ஈடார் பென்கெவர் மற்றும் பெஸ்லேல் ஸ்மாட்ரிச் ஆகியோர் இடம்பெறுவார்கள். மேற்கத்திய நாடுகளின் அரசியல் நோக்கங்களை நிறைவேற்றுவதற்காகவே அணுசக்தி ஆணையத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளதாக ஈரான் குற்றம் சாட்டியுள்ளது. பிரான்ஸ், இங்கிலாந்து, ஜெர்மனி மற்றும் அமெரிக்கா முன்வைத்த ஈரான் எதிர்ப்பு தீர்மானத்தை சர்வதேச அணுசக்தி ஆணையம் நிறைவேற்றியதை தொடர்ந்து ஈரான் வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் இஸ்மாயில் பகாயி கடும் எதிர்ப்பு தெரிவித்தார். யுரேனியம் செறிவூட்டல் மற்றும் ஜூன் மாத தாக்குதலில் சேதமடைந்த அணு வசதிகள் குறித்து உடனடி விளக்கமளிக்க வேண்டும் என்றும் தீர்மானம் கேட்டுள்ளது. ஆனால் ஈரான் நீண்ட காலமாக சர்வதேச அணுசக்தி ஆணையத்திற்கு வழங்கிய ஒத்துழைப்பையும் ஜூன் மாதத்தில் அமெரிக்கா, இஸ்ரேல் இணைந்து ஈரானின் அணு தளங்களை தாக்கியதையும் தீர்மானம் முற்றிலுமாக புறக்கணித்துள்ளதாக அவர் கூறினார். அந்த தாக்குதலுக்கு பிறகே அணுசக்தி ஆணைய ஆய்வுகளை ஈரான் நிறுத்தியது. இந்த தீர்மானத்திற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் செப்டம்பரில் கைரோவில் கையெழுத்தான ஒத்துழைப்பு ஒப்பந்தத்தை ஈரான் ரத்து செய்துள்ளது. நீண்ட பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகு நல்லெண்ணத்தின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட அந்த ஒப்பந்தம் இனி செல்லாது என சர்வதேச அணுசக்தி ஆணையத்திற்கு அதிகாரப்பூர்வமாக கடிதம் அனுப்பியுள்ளதாக பகாயி தெரிவித்தார். மேலும் கூடுதல் நடவடிக்கைகள் பரிசீலனையில் உள்ளன என்றும் கூறினார். அமெரிக்க மற்றும் ஐரோப்பிய நாடுகளின் அரசியல் நோக்கங்களை முன்னெடுக்க அணுசக்தி ஆணையம் தவறாக பயன்படுத்தப்படுவதாகவும் நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் பொறுப்பில்லாததும் நியாயமற்றதும் எனவும் அவர் விமர்சித்தார். தீர்மானம் ஆணையக்குழுவில் விளைவை உருவாக்கியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். தீர்மானத்திற்கு ஆதரவாக 19 வாக்குகளும் எதிராக 3 வாக்குகளும் பதிவாகின. ஈரான் அணு பிரச்சினைக்கு மேற்கத்திய நாடுகள் பேச்சுவார்த்தை மூலம் தீர்வை விரும்புகின்றன என்ற கூற்றை முழுமையாக பொய் என்றும் இரட்டை வேடம் என்றும் அவர் வர்ணித்தார். சர்வதேச இஸ்லாமிய ஒற்றுமை விளையாட்டுப் போட்டிகளில் துருக்கி முதலிடம் பிடித்தது. சவுதி அரேபியா தலைநகர் ரியாத் நகரில் 6வது சர்வதேச இஸ்லாமிய ஒற்றுமை விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றன. இந்த போட்டிகளை இஸ்லாமிய ஒற்றுமை விளையாட்டு சங்கம் ஏற்பாடு செய்திருந்தது. நவம்பர் 7 முதல் 21 வரை இப்போட்டிகள் நடைபெற்றன. இஸ்லாமிய உலகின் முக்கிய பன்முக விளையாட்டு நிகழ்வுகளில் ஒன்றாக கருதப்படும் இந்த போட்டிகளில் 57 நாடுகளில் இருந்து 3000க்கும் மேற்பட்ட தடகள வீரர்கள் கலந்து கொண்டு 25 விளையாட்டுகளில் தங்கள் திறனை வெளிப்படுத்தினர். தரவரிசை பட்டியலில் துருக்கி முதல் இடத்தையும், உஸ்பெகிஸ்தான் 2வது இடத்தையும், ஈரான் 3வது இடத்தையும் பிடித்தன. காசாவில் 7 கிலோமீட்டர் நீள சுரங்கத்தின் வீடியோவை இஸ்ரேல் வெளியிட்டுள்ளது. ஹமாஸ் மற்றும் இஸ்ரேல் இடையிலான சமாதான உடன்படிக்கையின் ஓர் அங்கமாக இஸ்ரேலிய படைகள் காசாவில் குறிப்பிட்ட எல்லை வரை தற்காலிகமாக இருப்பதற்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளன. இதனை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்திக் கொண்டு அந்த பகுதிகளில் தீவிர சோதனைகளை இஸ்ரேல் மேற்கொண்டு வருகிறது. காசாவின் தெற்கு பகுதியான ரஃபாவில் ஒரு சுரங்கத்தை இஸ்ரேலிய படையினர் கண்டுபிடித்துள்ளனர். 7 கிலோமீட்டர் நீளமுள்ள இந்த சுரங்கத்தை கண்டு இஸ்ரேலிய படையினர் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். அதில் 80 அறைகள் உள்ளதாகவும் இஸ்ரேலிய ராணுவம் தெரிவித்துள்ளது. நிலத்திற்கு அடியில் ஒரு சிறிய தெருவை உள்ளதை கண்டு இஸ்ரேல் படையினர் திகைத்து நிற்கின்றனர். 2014 காசா மீதான தாக்குதலை இஸ்ரேல் மேற்கொண்ட போது ஹதர் கோல்டின் என்ற ராணுவ வீரன் கொல்லப்பட்டான். அவனின் இறந்த உடலை கூட மீட்க முடியாமல் தவித்து வந்த இஸ்ரேல் தற்போதைய சமாதான உடன்படிக்கையின் மூலம் அதனை பெற்றுக்கொண்டது. கோல்டினின் உடலை ஹமாஸ் படையினர் இந்த சுரங்கத்தில் தான் வைத்திருந்தனர் என்று இஸ்ரேல் கூறுகிறது. இதுவரை இத்தகைய ஒரு சுரங்கத்தை நாங்கள் கண்டதில்லை என்று இஸ்ரேலிய படையினர் அதிர்ச்சியில் மூழ்கியுள்ளனர். மிக முக்கியமான கண்டுபிடிப்பு இது என்றும் அவர்கள் கூறியுள்ளனர். இந்த சுரங்கத்தை தங்குமிடமாகவும் ஆயுதங்களை வைத்திருக்கும் சேமிப்பு கிடங்காகவும் ஆலோசனை மையமாகவும் ஹமாஸ் பயன்படுத்தியதாக இஸ்ரேல் கூறுகிறது. ஹமாஸ் இயக்கத்தின் ரஃபா பிரிவு கமாண்டர் முகமது ஷபானா உள்ளிட்டவர்களின் முக்கிய தளமாக இது பயன்படுத்தப்பட்டது என்றும் இஸ்ரேல் தெரிவித்துள்ளது. இஸ்ரேலின் கடும் நெருக்கடிகள் காரணமாக பாலஸ்தீனியர்களின் முக்கிய அங்கமாக சுரங்கங்கள் உள்ளன. காசாவில் ஒரு பகுதியிலிருந்து மற்றொரு பகுதிக்கு செல்வதற்கும் அண்டை நாடான எகிப்திற்கு செல்வதற்கும் அவர்கள் இதனையே பயன்படுத்துகின்றனர். ஹமாஸ் இயக்கத்தால் மட்டுமின்றி பொதுமக்களாலும் சுரங்கங்கள் பயன்படுத்தப்படுகின்றன. வியாபார பொருட்களை கொண்டு செல்வதற்கும் அவர்கள் இவற்றை பயன்படுத்துகின்றனர். இஸ்ரேலின் கண்களில் மண்ணை தூவி ஹமாஸ் இயக்கத்தினர் சுரங்கங்கள் மூலம் பல சாகசங்களை நிகழ்த்தியுள்ளனர். காசாவிற்குள் மட்டுமின்றி இஸ்ரேல் வரை செல்லும் அளவிற்கு இந்த சுரங்க திட்டம் பயன்படுத்தப்படுகிறது. இஸ்ரேலிய ராணுவ வீரன் ஹிலாத் ஷாலிதை சுரங்கம் மூலம் சென்றே ஹமாஸ் படையினர் கடத்தி வந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. சவுதிக்கு போர் விமானங்களை வழங்க அமெரிக்கா அறிவித்திருந்த நிலையில் அவை தரமிறக்கப்பட்டவை என்று தற்போது தெரியவந்துள்ளது. அரசுமுறை பயணமாக அமெரிக்கா சென்றுள்ள சவுதி இளவரசர் முகமது பின் சல்மான் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பை சந்தித்து உரையாடினார். அமெரிக்காவில் $1 டிரில்லியன் முதலீடு செய்ய உள்ளதாக முகமது பின் சல்மான் அறிவித்திருந்தார். சவுதி அரேபியாவிற்கு F-35 போர் விமானங்களை அமெரிக்கா வழங்க உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டது. இஸ்ரேலின் எதிர்ப்பை மீறி அமெரிக்கா போர் விமானங்களை விற்பனை செய்ய உள்ளதாக அப்போது கூறப்பட்டது. ஆனால் அமெரிக்கா வழங்க உள்ள போர் விமானங்கள் தரமிறக்கப்பட்டவை என்ற செய்திகள் தற்போது வெளியாகியுள்ளன. அமெரிக்க அதிகாரிகள் இதனை உறுதிப்படுத்தியுள்ளனர். இஸ்ரேலுக்கு அமெரிக்கா வழங்கிய F-35 விமானங்களில் இருந்த பல்வேறு முக்கிய அம்சங்கள் சவுதிக்கு வழங்க உள்ள விமானங்களில் இருக்காது என்று அவர்கள் கூறியுள்ளனர். அமெரிக்காவின் ராணுவ நலன்களை பாதுகாப்பதற்கு அமெரிக்கா தரமிறக்கப்பட்ட விமானங்களை சவுதிக்கு வழங்குகிறது. பிராந்தியத்தில் இஸ்ரேலின் ராணுவ நிலைகளுக்கு நிகராக மற்ற நாடுகளின் ராணுவ தளவாடங்கள் இருக்கக்கூடாது என்ற அமெரிக்காவின் கொள்கையின் அடிப்படையில் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. இஸ்ரேலுக்கு வழங்கப்பட்ட விமானங்களில் உள்ள அதிநவீன ஆயுத அமைப்புகள் மற்றும் மின்னணு
மின்னணு போர் உபகரணங்கள் சவுதிக்கு வழங்க உள்ள விமானங்களில் இருக்காது. அத்துடன் F-35 போர் விமானங்களை மாற்றி அமைக்க தனித்துவமான சலுகைகளையும் இஸ்ரேல் பெற்றுள்ளது. தற்போது 2 முழு படைப்பிரிவுகளை இஸ்ரேல் கொண்டுள்ளது. மற்றொரு படைப்பிரிவை அமெரிக்கா விரைவில் வழங்க இருக்கிறது. ஆனால் சவுதி அரேபியாவிற்கு 2 படைப்பிரிவுகளை மட்டுமே அமெரிக்கா வழங்கும். அதுவும் கிடைப்பதற்கு பல வருடங்கள் ஆகும் என்று கூறப்படுகிறது. சவுதி மற்றும் இஸ்ரேலிடையே உறவுகள் இயல்பான பின்னரே போர் விமானங்களை வழங்க வேண்டும் என்று இஸ்ரேல் அமெரிக்காவிடம் கூறியுள்ளதாக இஸ்ரேலிய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். நியூயார்க் நகரின் யூத தேவாலயத்தில் இஸ்ரேலுக்கு குடிபெயர்வதற்கு எதிராக நடத்தப்பட்ட போராட்டத்தில் இஸ்ரேலிய ராணுவத்திற்கு எதிராக கோஷங்கள் எழுப்பப்பட்டன. நியூயார்க் நகரத்தின் முக்கிய யூத தேவாலயத்தில் சியோனிச எதிர்ப்பாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது இன்டிஃபாதா என்ற மக்கள் எழுச்சிக்கு ஆதரவாகவும் இஸ்ரேலிய ராணுவத்திற்கு எதிராகவும் அவர்கள் கோஷங்களை எழுப்பினர். அமெரிக்காவிலிருந்து யூதர்களை இஸ்ரேலுக்கு குடியமர்த்தும் வேலைகளை நெஃபஸ் பென்னெஃபெஷ் என்ற நிறுவனம் நடத்தி வருகிறது. இந்த நிறுவனத்திற்கு எதிராக மன்ஹாட்டனில் உள்ள யூத தேவாலயத்தில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இஸ்ரேலிய ராணுவம் ஒழிக, சியோனிசவாதிகள் இங்கு தேவையில்லை என்று கோஷங்கள் முழங்கப்பட்ட இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஏறத்தாழ 200 நபர்கள் கலந்து கொண்டனர். நியூயார்க்கிலிருந்து காசா வரை இன்டிஃபாதா பரவட்டும் என்றும் அவர்கள் கோஷம் எழுப்பினர். இந்த ஆர்ப்பாட்டத்தை எதிர்த்து குறைந்த எண்ணிக்கையில் சிலர் கலந்து கொண்டு இஸ்ரேலுக்கு ஆதரவாக கோஷமிட்டனர். பலஸ்தீனியர்கள் மீதான இனப்படுகொலையை மேற்கத்திய நாடுகள் துணையுடன் இஸ்ரேல் நிகழ்த்தி வருகிறது. ஆயுதங்களுடன் 1000வது விமானம் தனது நாட்டிற்கு வந்துள்ளதாக இஸ்ரேல் தெரிவித்துள்ளது. காசா மீதான இனப்படுகொலை தொடங்கியதிலிருந்து இதுவரை 1000 விமானங்கள் ஆயுதங்களை ஏற்றி வந்துள்ளதாக இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இஸ்ரேலின் இனப்படுகொலைக்கு மேற்கத்திய நாடுகள் வழங்கும் தொடர் ஆதரவை இது உறுதிப்படுத்துகிறது. அக்டோபர் 8, 2023 முதல் 1,20,000 டன் ராணுவ கார்கோ தங்களுக்கு கிடைத்ததாகவும் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அத்துடன் இதுவரை இவ்வளவு ஆயுதங்களை தாங்கள் பெற்றதில்லை என்றும் கூறியுள்ளனர். சமாதான உடன்படிக்கை ஏற்படுவதில் தனக்கு அக்கறை உள்ளதாக காட்டிக்கொள்ளும் அமெரிக்கா இஸ்ரேலுக்கு பெருமளவில் ஆயுதங்களை வழங்கி வருகிறது. நேட்டோ நாடுகளில் ஸ்பெயின் மட்டும் இஸ்ரேலுக்கு ஆயுதங்கள் அனுப்புவதை செப்டம்பர் மாதம் தடை செய்தது. இங்கிலாந்து, ஜெர்மனி, கனடா ஆகிய நாடுகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டு ஆயுதங்களை இஸ்ரேலுக்கு வழங்கி வருகின்றன. ஆனால் விமானங்கள் மூலம் மட்டுமின்றி கடல் மார்க்கமாகவும் இஸ்ரேலுக்கு ஆயுதங்கள் வருவதாக பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. எந்தெந்த நாடுகளில் இருந்து எவ்வளவு ஆயுதங்கள் பெறப்பட்டன என்ற விவரங்களை பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிடவில்லை. காசா மீதான தாக்குதல்கள் தொடங்கியதிலிருந்து அமெரிக்கா $21.7 பில்லியன் ராணுவ உதவிகளை இஸ்ரேலுக்கு வழங்கியதாக குயின்சி நிறுவனம் அக்டோபர் மாதம் வெளியிட்ட ஒரு அறிக்கையில் குறிப்பிட்டிருந்தது. ஈரானின் ஏவுகணை வலிமையை 12 நாள் யுத்தத்தின் போது வெளிப்படுத்தியதாக ஈரான் தெரிவித்துள்ளது. ஈரானின் வலிமை குறித்த தவறான கணிப்பே 12 நாள் யுத்தத்தில் இஸ்ரேல் தோல்வியடைவதற்கு காரணம் என்று ஈரான் இஸ்லாமிய புரட்சி பாதுகாப்பு படையின் செய்தி தொடர்பாளர் பிரிகேடியர் ஜெனரல் அலி முகமது நயீனி தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் பின்புலத்துடன் இஸ்ரேல் நடத்திய யுத்தம் மிகவும் சிக்கலானது என்றும் அவர் கூறினார். அனைத்து நேட்டோ நாடுகள் மற்றும் அமெரிக்காவை இந்த போரில் ஈரான் எதிர்கொண்டதாகவும் அத்துடன் மேற்காசிய வலிமையின் சமன்பாட்டை மாற்றி அமைத்ததாகவும் அவர் கூறினார். ஹமாஸ் இயக்க தலைவர் இஸ்மாயில் ஹனியா ஈரானில் படுகொலை செய்யப்பட்ட பின் போர் உருவாகுவது தவிர்க்க முடியாததாக இருந்ததாகவும் அவர் குறிப்பிட்டார். அச்சுறுத்தல்கள் குறித்த புதிய பாடல்களை தாங்கள் கற்றுக்கொண்டதாகவும் ஊடகம், இணையம், தொழில்நுட்பம் ஆகியவை நவீன போர்களில் முக்கிய பங்கு வகிப்பதாகவும் அவர் தெரிவித்தார். இந்த போரில் இஸ்ரேலுக்கு ஆதரவாக களத்தில் இறங்கிய அமெரிக்கா ஈரானின் 3 அணு உலைகள் மீது தாக்குதல் நடத்தியது. இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக கத்தாரில் உள்ள அல் உதைத் அமெரிக்க ராணுவ தளம் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியது. ஈரானின் பாலிஸ்டிக் ஏவுகணைகளை எதிர்கொள்வது எளிதான காரியமல்ல என்பதை அமெரிக்கா உணர்ந்து கொண்டது என்றும் அவர் குறிப்பிட்டார். இனப்படுகொலை வழக்கை முன்னெடுத்த சர்வதேச குற்றவியல் நீதிமன்ற வழக்கறிஞர் கரீம் கானை பதவி நீக்கம் செய்ய இஸ்ரேல் கோரிக்கை வைத்துள்ளது. பாலஸ்தீனின் காசாவில் இஸ்ரேல் நிகழ்த்திய இனப்படுகொலைகளுக்கு காரணமான இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாஹூ, முன்னாள் பாதுகாப்புத்துறை அமைச்சர் யோவ் காலண்ட் ஆகியோர் மீது சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் கைது ஆணை பிறப்பித்தது. இந்த விசாரணைக்கும் கைது ஆணைகள் பிறப்பிக்கப்படுவதற்கும் குற்றவியல் நீதிமன்ற வழக்கறிஞர் கரீம் கான் காரணம் என்று இஸ்ரேல் கருதுகிறது. இஸ்ரேல் தொடர்பான அனைத்து விவகாரங்களை விசாரிப்பதிலிருந்தும் கரீம் கானை நீக்க வேண்டும் என்று சர்வதேச நீதிமன்றத்திடம் இஸ்ரேல் கோரிக்கை வைத்துள்ளது. அத்துடன் நெதன்யாஹூ உள்ளிட்டவர்கள் மீது பிறப்பிக்கப்பட்ட கைது ஆணைகளையும் ரத்து செய்ய வேண்டும் என்றும் இஸ்ரேல் கோரிக்கை வைத்துள்ளது. 2 தினங்களுக்கு முன்னர் தான் கான் மீது இஸ்ரேல் கடும் விமர்சனங்களை வைத்திருந்தது. தன் மீதான பாலியல் குற்றச்சாட்டுகளில் இருந்து கவனத்தை திசை திருப்பவே நெதன்யாஹூ உள்ளிட்டவர்கள் மீதான கைது ஆணைகளில் கான் அதிகம் கவனம் செலுத்துவதாக இஸ்ரேல் குற்றம் சாட்டியது. தன் மீதான பாலியல் குற்றச்சாட்டுகளை கான் மறுத்துள்ளார். பலஸ்தீனியர்கள் மீதான இனப்படுகொலையை நிறுத்துமாறு பல்வேறு கலைஞர்கள் தொடர்ந்து கோரிக்கை வைத்து வருகின்றனர். சான் செபஸ்டியன் திரைப்பட விழாவில் கலந்து கொண்ட ஸ்பெயின் நடிகர் அல்வாரோ மோர்டே தர்பூசணி வடிவ பேட்ஜ் அணிந்து பலஸ்தீனிற்கான தனது ஆதரவை வெளிப்படுத்தினார். இனப்படுகொலையை நிறுத்தவும் என்ற வாசகங்கள் ஸ்பானிய மொழியில் அதில் இடம்பெற்றிருந்தன. தர்பூசணி பாலஸ்தீனியர்களின் போராட்டத்தை குறிக்கும் குறியீடாக பார்க்கப்படுகிறது. தர்பூசணியின் நிறங்களான சிகப்பு, பச்சை, கருப்பு மற்றும் வெள்ளை ஆகியவை பாலஸ்தீன கொடியின் வண்ணங்களுக்கு இணையாக உள்ளன. பல்வேறு நடிகர்களும் இயக்குநர்களும் காசா இனப்படுகொலையை நிறுத்துமாறு கோரிக்கை விடுத்தனர். செப்டம்பர் மாதம் நடைபெற்ற இந்த நிகழ்வின் புகைப்படத்தை அல்வாரா தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் தற்போது பதிவிட்டுள்ளார். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட மற்றொரு நடிகரான எட்வர்ட் பெர்னாண்டஸ் பாலஸ்தீனின் மற்றொரு அடையாளமான கிஃப்யா என்ற துண்டை அணிந்து தனது பாலஸ்தீன ஆதரவை
வெளிப்படுத்தினர். அத்துடன் இனப்படுகொலையில் கொல்லப்பட்ட பலஸ்தீன குழந்தைகளின் பெயர்களையும் அவர் வாசித்தார். நிகழ்ச்சியின் ஏற்பாட்டாளர்களே இஸ்ரேலை கண்டித்து அறிக்கை வெளியிட்டது குறிப்பிடத்தக்கது. சமாதான உடன்படிக்கையில் கூறப்பட்டுள்ள எல்லையை கடந்து இஸ்ரேல் ஆக்கிரமிப்பில் ஈடுபடுவதாக ஹமாஸ் குற்றம் சாட்டியுள்ளது. ஹமாஸ் மற்றும் இஸ்ரேல் இடையே அக்டோபர் 10 அன்று சமாதான உடன்படிக்கை கையெழுத்தானது. இந்த உடன்படிக்கையின் ஓர் அங்கமாக காசாவின் குறிப்பிட்ட எல்லை வரை இஸ்ரேல் படைகள் குறிப்பிட்ட காலம் வரை இருக்கும் என கூறப்பட்டிருந்தது. இறந்த இஸ்ரேலியர்களின் உடல்களை ஹமாஸ் ஒப்படைக்கும் வரை இஸ்ரேலிய படைகள் இருக்கலாம் என்றும் ஒப்புக்கொள்ளப்பட்டது. இந்த தற்காலிக எல்லை எல்லோ லைன் என்று அழைக்கப்படுகிறது. காசாவின் மொத்த நிலப்பரப்பில் 50% இவ்வாறு இஸ்ரேலின் கட்டுப்பாட்டில் இருப்பதாக கூறப்படுகிறது. எஞ்சிய பகுதியிலேயே பாலஸ்தீனியர்கள் நெருக்கடியான வாழ்க்கையை மேற்கொண்டு வருகின்றனர். இஸ்ரேல் தனது கட்டுப்பாட்டை நீடிப்பதற்கு இது வழிவகுக்கும் என்று விமர்சனங்களும் முன்வைக்கப்பட்டன. இந்த தற்காலிக எல்லையை இஸ்ரேல் தொடர்ந்து மீறி வருவதாகவும் இதன் காரணமாக பாலஸ்தீனியர்கள் இடம்பெயரும் நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் ஹமாஸ் குற்றம் சாட்டியுள்ளது. எல்லோ லைனை தினமும் மேற்கு பகுதி நோக்கி இஸ்ரேல் நகர்த்தி கொண்டு வருகிறது. இதன் காரணமாக எங்கள் மக்கள் பெரும் எண்ணிக்கையில் இடம்பெயரும் நிலை ஏற்பட்டுள்ளது என்று ஹமாஸ் செய்தி தொடர்பாளர் ஹசம் கையும் தெரிவித்துள்ளார். சமாதான உடன்படிக்கை ஏற்படுவதற்கு முயற்சி செய்த நாடுகள் இதில் உடனடியாக கவனம் செலுத்த வேண்டும் என்றும் ஹமாஸ் கோரிக்கை வைத்துள்ளது. இஸ்ரேல் நிகழ்த்தியது ஒரு இனப்படுகொலை என்பதை அங்கீகரிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைக்கும் தீர்மானம் அமெரிக்க நாடாளுமன்றத்தில் கொண்டு வரப்பட்டுள்ளது. பலஸ்தீனின் காசாவில் இஸ்ரேல் ஒரு இனப்படுகொலையை நிகழ்த்தியுள்ளது என்பதை மனித உரிமை அமைப்புகள் ஒப்புக்கொண்டுள்ளன. ஐக்கிய நாடுகள் சபையும் இதனை இனப்படுகொலை என்பதை ஏற்றுக்கொண்டுள்ளது. இஸ்ரேலின் இனப்படுகொலையை அங்கீகரிக்க வேண்டும் என்ற தீர்மானம் தற்போது அமெரிக்க நாடாளுமன்றத்தில் கொண்டு வரப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற உறுப்பினர் ரஷீதா தாலிப் தலைமையில் 21 ஜனநாயக கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இத்தீர்மானத்தை கொண்டு வந்துள்ளனர். காசாவில் பலஸ்தீன மக்கள் மீது இஸ்ரேல் இனப்படுகொலை குற்றத்தை நிகழ்த்தியுள்ளது என்பதை இத்தீர்மானம் அதிகாரப்பூர்வமாக ஏற்றுக்கொள்கிறது. இது தொடர்பாக அமெரிக்கா தெளிவான உடனடி நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்றும் ரஷீதா கூறியுள்ளார். அமெரிக்க நாடாளுமன்றத்தில் உள்ள ஒரே பாலஸ்தீன் அமெரிக்க நாடாளுமன்ற உறுப்பினர் ரஷீதா என்பது குறிப்பிடத்தக்கது. காசாவில் இஸ்ரேலின் இனப்படுகொலை முடிவுக்கு வரவில்லை. நாம் செயல்படாமல் அது முடிவுக்கு வராது என்று அத்தீர்மானத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இஸ்ரேலுக்கு முழு ஆதரவை வழங்கி வரும் அமெரிக்காவையும் ரஷீதா கண்டித்துள்ளார். அதிக எண்ணிக்கையில் மக்களை படுகொலை செய்வது, பட்டினி போடுவது, கட்டமைப்புகளை திட்டமிட்டு அழிப்பது, பலஸ்தீன மக்களை அழிக்க வேண்டும் என்று அதிகாரப்பூர்வமாக அறிக்கைகள் வெளியிடுவது என இஸ்ரேலின் செயல்பாடுகள் இனப்படுகொலைக்கான சட்டப்பூர்வ வரையறைகளுக்கு உடன்படுவதை தீர்மானம் சுட்டிக்காட்டுகிறது. ஏமன் மீதான தடைகளை ஐக்கிய நாடுகள் சபை சமீபத்தில் நீட்டிப்பு செய்துள்ள நிலையில் ஏமன் அதனை கண்டித்துள்ளது. ஏமன் மீதான பொருளாதார தடைகளை ஐக்கிய நாடுகள் சபையின் பாதுகாப்பு கவுன்சில் சமீபத்தில் மீண்டும் நீட்டித்தது. ஆயிரக்கணக்கான நோயாளிகளை இத்தடை நேரடியாக பாதிப்பதாக ஏமன் சுகாதாரத்துறை அமைச்சர் அலி ஷைபான் தெரிவித்துள்ளார். சன்வா விமான நிலையம் மீதான தொடர் தடைகள் மனித இனத்திற்கு எதிரான குற்றம் என்றும் சர்வதேச சட்டங்களுக்கு எதிரானது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஏமன் மீதான தடைகளை ஓராண்டிற்கு பாதுகாப்பு கவுன்சில் நீட்டித்தது. இத்தீர்மானத்தை பாதுகாப்பு கவுன்சிலின் 13 நாடுகள் ஆதரித்தன. ரஷ்யாவும் சீனாவும் வாக்கெடுப்பில் கலந்து கொள்ளவில்லை. இதன் மூலம் ஏமனின் சொத்துக்கள் முடக்கம், பயண தடைகள் மற்றும் ஆயுத தடைகள் விதிக்கப்பட்டுள்ளன. சன்வா விமான நிலையம் மீதான தடைகள் மருந்துகள் மற்றும் மருத்துவ உபகரணங்கள் பெறுவதில் கடும் நெருக்கடிகளை ஏற்படுத்தியுள்ளது என்றும் அமைச்சர் கூறியுள்ளார். சன்வா விமான நிலையம் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியதை தொடர்ந்து விமான நிலையம் மூடப்பட்டது. ஏற்கனவே ஆயிரக்கணக்கான மக்களின் உயிர்களை பறித்துள்ள இந்த மோசமான சூழ்நிலை குறித்து ஐக்கிய நாடுகள் சபை கண்மூடி இருக்க வேண்டாம் என்றும் அவர் கூறினார். 17.8 மில்லியன் யமன் மக்களுக்கு மருத்துவ உதவி தேவைப்படுவதாக உலக சுகாதார நிறுவனம் தெரிவித்துள்ளது. இது யமன் மக்கள் தொகையில் பாதியாகும். ஊட்டச்சத்து குறைபாடும் அதிக எண்ணிக்கையில் உள்ளதாகவும் உயிர்கொல்லி நோய்களால் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. மேற்கத்திய நாடுகளின் பின்புலத்தில் ஈரானின் அணு திட்டத்திற்கு எதிரான ஐக்கிய நாடுகள் சபையின் தீர்மானத்தை அந்நாடு வன்மையாக கண்டித்துள்ளது. ஈரானை குறிவைத்து நிறைவேற்றப்பட்டுள்ள இத்தீர்மானம் சர்வதேச அணுசக்தி ஆணையத்துடன் தற்போது ஈரான் மேற்கொண்டு வரும் ஒத்துழைப்புகளில் பாதிப்பை ஏற்படுத்தும் என்று ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்சி தெரிவித்துள்ளார். இத்தீர்மானத்தின் மூலம் அணுசக்தி ஆணையத்தின் சுதந்திரம் மற்றும் நம்பகத்தன்மையை இந்நாடுகள் செறிந்துள்ளதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். ஈரான் அணு ஆயுதங்களை தயாரிப்பதற்கான முன்னெடுப்புகளை மேற்கொள்வதாக அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகள் தொடர்ந்து குற்றம் சாட்டி வருகின்றன. ஆனால் இவற்றை வன்மையாக மறுத்துள்ள ஈரான் சர்வதேச அணுசக்தி ஆணையத்துடன் தொடர்ந்து ஒத்துழைப்புகளை வழங்கி வருகிறது. ஈரானின் அணு கொள்கை தொடர்பான பேச்சுவார்த்தைகளும் நடைபெற்று வருகின்றன. இந்நிலையில் ஈரானுக்கு எதிராக கொண்டுவரப்பட்ட தீர்மானம் இந்த முன்னெடுப்புகளை பாதிக்கும் என்று ஈரான் கருதுகிறது. ஜூன் மாதம் அணு கொள்கை தொடர்பான பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போதே இஸ்ரேல் அமெரிக்காவின் துணையுடன் ஈரான் மீது தாக்குதல் நடத்தியது குறிப்பிடத்தக்கது.